தாய்லாந்து சி போட்டியில் நேற்று பல முக்கிய வெற்றிகளை பதிவு செய்து மலேசிய விளையாட்டாளர்கள் பிரகாசித்தனர். குறிப்பாக பூப்பந்து போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் பெர்லிதான் தீனா ஜோடி கடும் போராட்டத்திற்கு பிறகு தங்கப்பதக்கம் வென்று பரபரப்பை ஏற்படுத்தினர். 86 நிமிடங்களுக்கு நீடித்த இறுதியாட்டத்தில் இந்தோனேசிய இணையை 21-16, 19-21, 21-17 என தோற்கடித்து வெற்றியை அவர்கள் பதிவு செய்தனர். உலகத்தர வரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள பெர்லிதான் தீனாவின் இவ்வெற்றி கடந்த 10 ஆண்டுகளில் சி போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் மலேசியா வென்றுள்ள முதல் தங்கப்பதக்கமாகும். இவ்வேளையில் ஆண்களுக்கான செப்பா தக்ரா போட்டியில் 34 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியா குழு பிரிவில் தங்கம் வென்றது. பரம வைரியும் உபசரணை நாடுமான தாய்லாந்தை அதன் சொந்த ரசிகர்களின் முன்னிலையில் தேசிய வீரர்கள் தோற்கடித்து அரங்கியை அதிர வைத்தனர். கடைசி புள்ளியை பெற்று 2-1 என மலேசியா வெற்றி பெற்ற போது விளையாட்டாளர்களும் அதிகாரிகளும் களத்திற்கு ஓடிச் சென்று கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அப்பிரிவில் மலேசியா கடைசியாக 1991 மணிலா சி போட்டியில் தங்கம் வென்றது. குறி சுடும் போட்டியிலும் மூத்த வீரர் ஜொனத்தன் வாங் மூலமாக மலேசியா அசத்தியது. ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் பிலிப்பீன்ஸ் மற்றும் இந்தோனேசிய போட்டியாளர்களை தோற்கடித்து ஜொனத்தன் தங்கப்பதக்கத்தை தற்காத்துக் கொண்டார். ஏற்கனவே 2017 கோலாலம்பூரிலும் 2021 ஹனோயிலும் வாகைச்சூடிய ஜொனத்தனுக்கு இது சி போட்டியில் கிடைத்துள்ள 3வது தங்கப்பதக்கமாகும். இதற்கிடையில் முதன்முறையாக சி போட்டியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ள கபடி போட்டியில் ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளிலும் மலேசியா நேற்று வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. சி போட்டியில் ஞாயிற்றுக்கிழமை மற்றொரு சிறப்பான நாளாக முடிந்த நிலையில் பதக்கப்பட்டியலில் 20 தங்கப்பதக்கங்களுடன் மலேசியா 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்து 132 தங்கப்பதக்கங்களோடு வசதியான முன்னிலையில் முதலிடத்தில் வீற்றிருக்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.